கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே எப்போ எப்போ சுவாமியே எவ்வளோ பெரிய மரமாக பாச்சியா ప్లాన్ మీద మీరు ఓకేనా అది ప్లాన్ ನಾವು ನಮಗೆ ಅವರು ಅಲ್ಲಿ ಕಂಪಸ್ ಮತ್ತೆ ಅದು ಕಂಟಿನ್ಯೂ ನಡೀತಾನೆ ಇರ್ತದೆ ನಂದರಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಮತ್ತೆ ಕಂಟಿನ್ಯೂ ஃபாரஸ்ட்டில் வருது தெரியாமல் இருக்குது இறந்துருக்காங்களா இருக்கலாம் குறுக்கில் எப்படி போய் அப்படி வரும் அதில் எப்படி சிறுவழியில் அந்த இறங்கி குறக்கு வருவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கிறோம். அதனால் வந்து சரி இதெல்லாம் போயிடுவாங்கன்னு சொல்லி உள்ளே போய் மாற்றி போயிடுவாங்க. ஏற வழி இருந்தால் திரும்பி இறங்கணும் நம்ம சிறுவழியில் தொடமாட்டேங்கிறாங்க. பூச்சேரி வந்துருச்சா கோயில் இருக்குதா? அதுதான் அந்த மாதிரி இருக்குது. அதான் அந்த பூச்சேரி ஆட்டுருக்குது. இறக்கம் அதிகபட்சம் 1 மணி பொம்மை போயிடலாம். 1 மணிக்குள்ள பொம்மை போயிடலாம். கம்பையா போயிட்டா போயிடலாம். போயிடலாம் சாப்பிட்டு தான் அப்புறம் அவ்வளோ கிளம்புறதான். மறுபடியும் 10 மணிக்கு சாப்பிட்டு வச்சுக்க 11 12 கரிமலை ஏற 1 மணி நேரம், இறங்க 1 மணி நேரம். இறங்குறதுக்கு 1 மணி நேரம் தான் இல்லை. அங்கேருந்து சிறியானவட்டம் பெரியானவட்டம் 1 கிலோமீட்ரு, அப்புறம் பெரியானவட்டத்துலேருந்து பம்பா ஒரு 1/2 கிலோமீட்ரு. அந்த பம்பைக்கு வர வழி நல்லா இருக்குமா? இப்போ கரிமலை இறங்கிட்டே முடிஞ்சிச்சு அவ்வளோதான். கடினமானதே கரிமலை தான். ஆமாம், கரிமலை இறக்க முடிஞ்சுன்னா முடிஞ்சு சிறியானவட்டம் வந்துடும். அடுத்தது பெரியானவட்டம், பெரியானவட்டம் சிறியானவட்டம் ஒரு சின்னதாக ஒரு 6 போகும். ஆற்றை கிராஸ் பண்ணால் அதாவது பெரியானவட்டம், அதிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்ரு பம்பா. பம்பையில் என்ன குளிச்சுட்டு பம்பையில் குளிச்சே ஆகணும். பட்டை கிட்டை போட்டுட்டு பார்த்துப்பாங்க. இல்லை ஃபாரஸ்ட்டு மக்களே, குருவி சவுண்டு அமைதியாக இருக்குது. இந்த கூட்டத்தில் சரண கோஷம் சூப்பராக கேட்குது. இந்த கோயில் இருக்க மாட்டேங்க. இப்போ சில படித்து ஸ்லோகங்கள் பிடிச்சிட்டு வருவாங்க. देवेभ्यः शर्म मेद्यौ शर्म पृथिवी शर्म विश्वमिदं जगत् शर्म चन्द्रश्च सूर्यश्च शर्म ब्रह्म प्रजापति भूतं वदिष्ये भुवनं वदिष्ये तेजो वदिष्ये यशो वदिष्ये तपो वदिष्ये. இல்லை இறக்கத்துக்கு இழுத்துட்டு போகுது, அதனால ஓடிட்டாங்க. அவர் தான் பார்க்கல நோயின்றி இந்த வழியில் போகக்கூடாது. இங்கே ஃபாரஸ்ட்டில் போகிறது
இன்னும் சாமிலாம் போகிறாங்க. நோ பம்பா சாமி நோ என்ட்ரி இதெல்லாம் ஃபாரஸ்ட்டில் போடுற சாமி. சாமி நோ దారిలా ఎబక ఎబక నీ అవుతారా பயங்கரமான ஃபாரஸ்ட்டு. என்னுடைய பையன் வேறு சாமி சரணம். உண்டு அவரு அங்கே போயிட்டாரு. இருங்க சாமி, எங்கேயோ வர வேண்டியதாக இருக்கு. நல்லா ஃபாரஸ்ட்டு. இதுதான் பாருங்க, எவ்வளோ பெரிய மரம் கட் பண்ணி போட்டிருக்குங்க. வந்துட்டேன். சுவாமி சரணம், சுவாமியே சரணம். பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம் விழுந்துருக்குது. அப்படியே நடந்து போகிறோம் பாருங்கள். ஏன் உயர் இருக்குது கிட்டத்தட்ட. பாருங்க எவ்வளோ பெரிய மரம்னு கட் பண்ணி போட்டிருக்கு. இப்படி வந்துச்சு, என்னாச்சுன்னு தெரில. பாருங்க స్వామి శరణమయ్యప్ప. சுவாமி சரணம். அவரே சரணம் ஐயப்பா. பயங்கரமான மரங்களா, இவ்வளோ ஒரு மரம் கட் பண்ணி எடுத்து போடுங்க. அது ரொம்ப வருஷமாக கிடைக்குதுங்க. நான் போன டைம் வந்து போய் பார்த்தேன். எப்போ 20 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 16 வருஷம் ஆச்சு. அப்பயே கிடைச்சி. யானை சனம் வாழையை தான் போட்டிருக்கு. யானை சனம் பாருங்க. இந்த நிறைய ஒரு கூட்டமாக தான் போக மாட்டேங்குது யானைலாம். இன்னும் போகிறது. அதனால தான் ஃபாரஸ்ட் இருக்குது. இது ஒரு செக் போஸ்ட் இருக்குது. பம்பா இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்கு. பம்பா அங்கேயே 12 கிலோமீட்டர் தான். இது என்ன போடுறாங்கன்னே தெரில. அவ்வளோ வராதுங்க, 12 வராது. சாமி சரணம். கடை ஒரு ஜங்ஷன். இவ்வளோ நைட்டில் இங்கே ஸ்டே பண்ணுறது. இன்னும் ஒரு கொட்டக்காவுத்தலமா. இதுதான் கொட்டக்காவுத்தலம். ஃபாரஸ்ட்டு போட்டு லைவ் ஃபுட்டாமா. நல்லா ஸ்டே பண்ணுற இடம். ரோட்டை போடுறாங்க. சுவாமி சரணம். எத்தனை பெரிய மரமாக இருக்குது சாஞ்சிருக்கு. சுவாமி இங்கே கடைசியில் அங்கே வரைக்கும் கிடக்குது. சைஸ் பாருங்க, என்ன சைஸ்ண்ணா. மரம் எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியுது. இதெல்லாம் இங்கேருந்து எப்படி வெட்டி கொண்டு போக முடியாதுல்ல. பாருங்க இப்படி சாஞ்சிருக்காங்க. சாஞ்சிருக்குது, அப்படியே வெட்டிட்டாங்க. அதனால் உடஞ்சிருக்கு. பாருங்க சாமி, எவ்வளோ பெரிய மரம். பெரிய மரம் வெட்டி சாச்சிக்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல. காற்றுக்கு வந்துச்சா இல்லை உங்களே வெட்டிட்டாங்கன்னு தெரியல. சாமி பாட்டு பாடுறாரு. இங்கே ஒரு ஸ்டே பண்ணுற இடம். இங்கே இடம் கட் பண்ணிடுறாங்க, இங்கே அடைச்சி வச்சிடுறாங்க.
கம்பி வேலி போட்டிருக்காங்க. இது ரொம்ப டேஞ்சரான பிளேஸ். ஒரு கல்லுகள்லாம் இருக்குது பாருங்க. வெறும் பாறையாக இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிடுவார், நல்லா இறக்கம், நல்லா ஒட்டிலேயே போகிறோம். இந்த மாதிரி பாட்டிலெலாம் தான் போட வேணாங்கிறாங்க, இங்கே கொண்டு போட்டு போகிறாங்க. இப்போ மிருகங்கள் வந்து சாப்பிட்டுச்சுன்னா இதுக்கு அவன் பார்த்து தான் போகணும். பாறை ஃபாரஸ்ட் பாருங்கள். இங்கே 2 மலை தெரியுதுங்களா? இவ்வளோ உச்சி ஹைட்டாக இருக்குது பாருங்கள். அதுதான் கரிமலை. அந்த மலை தான் ஏறி போகணும். எவ்வளோ சீக்கிரமாக தெரியுது பாருங்கள். சின்ன சாமி சொல்லுது பாருங்கள். ஐயப்போ ஐயப்போ ஐயப்ப தந்தக்க தோம் ஐயப்ப தந்தக்க தோம் சரணம் ஐயா சரணம் ஐயா சுவாமியே சரணம் சரணம் சுவாமியே சரணம் சரணம் ஐயா. கேட்டு சபரிமலைக்கு கேளு மூலம் காலுக்கு மேத்து சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. 6 2 ஓச்சு 4 24 சில்லற வரணும்ல, எங்க அது? அப்புறம் பணம் கொடுத்தவங்களுக்கு சாரதையின் மைந்தனையே உனி பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமிடி எடுத்து எரிமேலி இந்த ஒரு மாதாகி பேட்டை துள்ளி அருமின்பரம் தொழுது மலை ஏறிடு சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சுவாமி. கருணையேற்றம் கடினம் கடினம் கருணை கடவன் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்த உடனே வேறு பாருங்க மக்களே, மரத்துடைய வேறு எப்படி இருக்கணும். சுவாமியை சரணம். வேரோடைய தான் நடந்து போகணும். கொஞ்சம் மிஸ் ஆனோம், வேறு அவ்வளோதான். காலெல்லாம் பேத்துரும், பார்த்து தான் போயாகணும். இப்படி இருக்குது பாருங்க வேறு. வேறு தாண்டிட்டு தான் போகணும். இன்னும் வேறு வேறு பாருங்க. புதுச்சேரி சத்திரம் இப்போ நாங்கள் வந்திருந்தோம். கொஞ்சம் முன்னாடி போகணும், நிறைய கடையெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது கரிமேடு வந்துடும். கரிமேடு அடிச்சுட்டு வராது. ஆனால் எங்கேயோ கோயில் அடிக்கிறது, மணி அடிக்கிறது. தூர மரம் பாருங்க, சொல்லி பெரிய மரம் கற்பனை போட்டிருக்காங்க. அரைஞ்சி போட்டு திருப்பம் வருஷம் பழைய சொன்னலாம் இறக்கத்துக்கு. ஒரு பள்ளம் தண்ணீரும்
சூரிய கதிர் போட்டு இப்படி வருது வரும் 9 மணிக்கு ரொம்ப ஆகப்படுது. சூரிய கதிர் சூப்பராக வருது. நன்றாக புதுச்சேரி வந்தாச்சுங்க. புதுச்சேரி தகவலம் இதப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்ணும், பஸ் எடுத்துக்கிச்சு. ஏன்னா மணி 10 மணிக்கு மேலே ஆச்சு. நிறைய கடையில் இருக்குங்க தான். புதுச்சேரி ஸ்டே பண்ணுற இடம். எல்லா கடையும் இருக்குது. அதான் நாங்கள் வர பண்ணிக்கலாம். சமயசனம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுச்சேரியில் சாப்பிட்டு கரிமலை நோக்கி பயணம் கிளம்பியாச்சு. வாங்க கரிமலை போகலாம். சுவாமியேஸ்வரணம் பாருங்க. அந்த மரம் பாருங்க, சூப்பராக இருக்குது. பூ அழகாக இருக்குது. மரம் பூ சூப்பராக இருக்குது. பாசாமி வழுக்கு சாமி அந்த மலைத்தாண்டி தான் அந்த கரிமலை போகும். ஓகே ஓகே ஓகே. 1/2 மணி நேரம் பிக்கப் ஆகிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கும் காலில் வலிக்குது. மெதுவாக போகலாம். இங்கே அவங்களுக்கான வராங்களா கொண்டு வந்து டிவியில் ஒரு அடி புது இதுலேயே பொண்ணுலேயே போட்டு இல்லைன்னு திடீர்னு பம்பாவா? பம்பா இல்லை. மரத்துலையே பாருங்கள் ஸ்டெப்பு போட்டிருக்காங்க. பெரிய பெரிய மரத்தில் அப்படியே ஸ்டெப்பு. இது ஒரு சின்னதாக ஒரு ஆறு வருது. என்ன ஆறுன்னு தெரியல. இது பேர் புதுச்சேரி ஆறுன்னு நினைக்கிறேன். ஆறு ஜில்னஸ் பயங்கரமாக இருக்குது. நிறைய ஜில்னஸ். தண்ணி ஊற்றுறாங்க. சிறு போகுது தண்ணி. ஆமாம், தண்ணியில் காலை வைக்கக்கூடாது. ஐஸ் மாதிரி இருக்குங்க தண்ணி லைட்டாக போட்டதுக்கு. நல்லா காற்றாக்க வெள்ளம் இருந்துச்சுன்னா இதில் விட மாட்டாங்க. குடும்பங்களில் போட்டு வேறு மாதிரி பண்ணிக்கிறாங்க. புதுச்சேரி இந்த பள்ளம் வந்து அதிகமாக பம்பால் தான் போய் கலக்கும். ஆமாம், பம்பா தான் போவோம். அப்படி கரிமலை சுற்றிட்டு போய் பம்பாவில் கலக்கும். மரம் பாருங்க சாமி. கரிமலை போகிற வழியில் கரிமலை இன்னும் அடிவாரம் 1 கிலோமீட்டர் இருக்குது.